இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. நான் வந்து ஒரு கோயிலுக்கு போகும்போது அவங்க வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரே ஒரு கேள்வி சார், எனக்கு வந்து வீடு எதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் நிறையா பரிகாரம் சொல்லியிருக்கேள், இருந்தாலும் ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னேன், 6 வாரம் போயிட்டு வர சொன்னேன். பட் அவங்க தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க நான் சந்திக்கும் பொழுது அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தை, சார் நான் கிரகப்பிரவேசத்துக்காக வீடு வாங்கிட்டேன், கிரகப்பிரவேசத்துக்காக பல டைம் உங்களை வந்து ஆஃபீஸில் தொடர்பு பண்ணோம், உங்களை ரீச் பண்ண முடியல, நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கோன்னு அவங்ககிட்ட கேட்டோம். நீங்கள் சொன்ன வார்த்தை எங்களுக்கு ரொம்ப, இப்போ எந்த காரியமாக இருந்தாலும் அதான் பண்ணுறேன். ஒன்று நான் சொல்ல 6 வாரம் திருத்தணிக்கு போய் வணங்க சொன்னேன். 6 வாரம் என்ன இது பண்ணி வணங்க சொன்னேன் அப்படின்னா, ஒரே ஒரு வேண்டுதல் தான் உங்களுக்கு இருக்கணும். மல்லிப்பூ கொஞ்சம் உதிரி எடுத்துக்கோங்க, அரளிப்பூ கொஞ்சம் உதிரி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் காசு வச்சுக்கோங்க. முருகன்கிட்ட போய் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் வேணும்னா அர்ச்சனை பண்ணணும். இதை கொடுத்துங்க, அர்ச்சகரை அர்ச்சனை பண்ணிடுவார். எதுக்கு சார் காசு போட சொன்னீங்க? சொர்ண புஷ்பம்னு சொல்லுவாங்க. அப்படி காசு திருப்பி அவங்க கொடுப்பாங்க, கொடுத்தா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா சுவாமிகிட்டே அப்படி இருக்கட்டும். மல்லி அரளி ரெண்டையும் கலந்துக்கலாமா? கலந்துக்கலாம். அப்படி கலந்து கொண்டு போய் முருகனுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து போனோமா, இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றினேன். அவங்க என்ன பண்ணாங்க, நான் 6 வாரம் போக சொன்னால் முருகனை பார்த்து 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 ரொம்ப சந்தோஷப்பட்டு கோயிலுக்கு போய் பாசிட்டிவாக ஏற்பட அவங்க ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா வாரம் போக ஆரம்பிச்சிட்டாங்க, கணக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அவங்க நினச்ச விஷயம் நடந்தது. ஆனால் எத்தனாமத்து வாரம் எத்தனாமத்து இதில் நடந்தது எனக்கு தெரியல. 2 வருஷம் நான் அவங்கள பார்த்து 2 வருஷம் 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸில் அவங்க வீடு வாங்கியிருக்காங்க. ஸோ எத்தனை காலகட்டத்தில் அவங்க அதை வாங்கினாங்க அப்படின்னு தெரில. பட் இட் ஹேப்பன்ஸ். அதாவது நம்ம ஒரு விஷயத்தில் வைராக்கியமாக இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும். நான் சொன்னேன் அவங்ககிட்ட, இந்த ஒரு வேண்டுதல் தான் வச்சுக்கணும், வேறு எதுவுமே வேண்டக்கூடாது. ஏன்னா இதுக்காக தான் நீங்கள் சிரமப்படுறது. அது மட்டும் இல்லை, வேண்டுதல் மட்டும் இல்லை, முயற்சி பண்ணணுமா, நீங்கள் சம்பாதிக்கணும். அந்த வீடு வாங்குறதுக்கு நீங்கள் சம்பாதிக்கணும். அதிகமான ஆசை இல்லை, ஒரு லிமிட்டான ஒரு மீடியமான ஒரு ப்ராசஸை வச்சு அதுக்காக நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ரொம்ப அற்புதமாக வாஸ்து பிரகாரம் கிழக்கு பார்த்து வீடு வந்து அவங்களுக்கு அமைஞ்சது. ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க. இந்த மாதிரி லைஃப்பில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விதமான பிரார்த்தனை இருக்கும், ஒரு விதமான கோயில்கள் இருக்கும். ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிய வரும். அதே போன்று நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம்.